Hello guys, welcome back to our channel. Today we'll be seeing the team Kolkata Knight Riders. Sriram, your thoughts on the auction and injury updates. Injury Knight Riders. ஆக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு மிடிலிங்கான ஆக்ஷன் தான். அஸ் எக்ஸ்பெக்டட் வந்து கேமரூன் கிரீனுக்கு அவங்க போகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ ப்ரைஸ்க்கு ஒரு தேவையானு எனக்கு தெரியல. பட் ஆனால் அவைலபிள் ரிசோர்ஸில் கிரீனுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சிஎஸ்கேவும் நல்லா விலையேற்றி விட்டு அவர் அனுப்பிச்சிட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ பத்திரனா முஸ்தபிசுர் ரஹ்மான், அப்புறம் ஆகாஷ் தீப், இப்போ ஹர்ஷித் ராணா. இல்லை ஹர்ஷித் ராணா தவிர மொத்த 3 பேருமே ஆக்ஷன் பிக்கு. 3 பேருமே இன்ஜுரி. இதில் 2 பேர் ரூல்ட் அவுட்டு. பத்திரானோட ஸ்டேட்டஸ் அன்னோன்னு. ஸோ இதுதான் அவங்களோட மேஜர். இது ஒரு மிடிலிங்கான ஒரு ஆக்ஷன் தான். எனக்கு தெரிஞ்ச அவங்க போலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் அவைலபிள் ரிசோர்ஸ்ல அவங்களால இதுதான் பண்ண முடிஞ்சுது. மேபி அவங்க வந்து அக்யூப் நபி அந்த மாதிரி ஒரு இந்தியன் இதுக்கு போகாம போனது தப்போன்னு தோணுது. மேபி கொஞ்சம் பணம் வச்சிருந்து ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருந்திருக்கலாம்னு தோணுது. அவங்க வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க பத்திரானா, முஸ்தபிசுர் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நேம் போறதுக்கு ஒரு ஹோல்டர், ஒரு ஆக்னிப் நபி, இல்ல ஒரு அசோக் சர்மாவே அப்படி கூட அவங்க இந்தியன் போலிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம்னா வைபவ் ஒரு செமையா அடி வாங்குறாரு எல்லா இடத்துலயும். இப்ப பார்க்கல கூட அவரோட ஸ்விங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெக்லிஜென்ட் ஆயிடுது. அப்புறம் அவர் டெத்ல ரொம்ப அடி வாங்குறாரு. ஸோ அவங்க ஒரு இந்தியன் போலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம். அப்புறம் பத்திரானாக்கு அவ்வளவு ஹை பிரைஸ் போயிருக்கணுமா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் இருந்ததுல பெஸ்ட் கமாடிட்டி. அவங்க ஆப்ஷன் வந்து நம்மளால இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் இன்ஜூர்ட், ஃபிஸ்னா கிடையாது. ஆனா ஆப்ஷன்ல பெஸ்ட் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் பண்ணாங்க அவங்க. என்கிட்ட ஃபிஸ் நல்ல பிக்குன்னு தான் சொல்லுவேன். ஃபிஸ் 9 crores அதிகம் தான். பட் ஆப்வியஸா ஆக்ஷன்ல இருக்கிற பர்சனை பார்க்கணும். 69 crores போறாங்கன்னா ஃபிஸ் 9 crore ஒர்த்தான பிளேயர். பட் அது ரொம்ப அன்பார்ச்சுனேட் தான். ஃபிஸ் வந்திருந்தா ஒரு நல்ல ஒரு டெட் போலிங் ஆப்ஷனா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதுவும் இல்லாம ஹர்ஷித் ராணா என்னன்னா 2024 தவிர 2025 ரன்னை வாரி வழங்கிட்டாரு. இந்தியாலுமே நம்ம இந்தியாவுக்கு விளையாடும் போதும் பார்த்திருக்கோம். ஹர்ஷித் ராணா நாட் அன் எக்கானமிக் பவுலர். வாரி இறக்கிறாரு. விக்கெட் எடுத்தாலும் வாரி இறக்கிறாரு. அவர் வந்து கேகேஆர் போட்டாலுமே மேபி விக்கெட் எடுக்கலாம். பட் ஆனா ரன்னை வாரி இறச்சி விட்டுருவாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட் வேற. அவர் தான் இப்ப அவங்களோட ஸ்பேர் ஹெட் வேற. அவருமே இப்ப ரூல்ட் அவுட். கரெக்ட். அவர் அட்லீஸ்ட் விக்கெட் எடுத்திருந்தாரு. இப்ப அது கூட ஆள் இல்ல. சோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தேர் பிளேயிங் 11. சோ அவங்களோட பிளேயிங் 11 நான் என்ன நினைக்கிறேன்னா ஆலன் ஆர் சைஃபர்ட். நான் சைஃபர்ட் ப்ரிஃபர் பண்ணுவேன். மிஸ்டர் ஸ்ரீராம். நான் சைஃபர்ட் எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா சைஃபர்ட் போனா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துடும். ரஹானே, கிரீன். எனக்கு வந்து ரிங்கு சிங் வந்து நம்பர் 4 நம்பர் 5 ஆடணும். அப்பதான் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்க முடியும். அவர் அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து 6-7 ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஹிட்டரா யூஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்காரு 13 crores வேல்யூ ஒர்த்தே இல்லாம போகும். அவர் லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர், கேப்பபிலிட்டி இருக்கிற பிளேயர். அவர் வந்து ஆட வைக்கணும். பட் ஐ வில் கோ வித் சைஃபர்ட். நானும் சைஃபர்ட்டோட போவேன். ஆனா நம்ம அப்படி விளையாடுச்சா நம்மளால ரகுவன்ஷியை கேட்டா அவரே ஒரு ஓப்பனிங் பேட்டர். நம்ம அவரே நம்பர் 4 விளையாடிக்கிற தப்பு. சோ இப்ப நம்ம ரிங்குவ வேற 4-5 விளையாட வச்சா ரகுவன்ஷி டெஃபினெட்லி ஹேஸ் டு கோ டவுன். வேணா இப்படி பண்ணலாம். சரி நான் 11 சொல்றேன், அப்புறம் பார்ப்போம். சைஃபர்ட் அண்ட் ரஹானி ஓப்பனிங். 3 கிரீன் கண்டிப்பா போவேன். ஆனா ஃபார்ம்லே இல்ல சுத்தமா. அதுக்கப்புறம் 4 ரகுவன்ஷி, 5 ரிங்கு சிங் போலாம். 6 ரோமன் பவல் ஆர் தேஜஸ்வி தஹியா. நான் ரோமன் பவர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்து 7 வந்து ரமன்தீப் சிங், 8 நரேன், 9 வருண் சக்கரவர்த்தி. அனுகுல் ராய் தான் நம்ம ரமன்தீப் சிங்கோட. நானும் போவேன். ஆனா ரீசெண்டா டொமஸ்டிக் லாஸ்ட் இயர் டொமஸ்டிக்ல கலக்கி இருக்காரு. பவுலிங் மட்டும் இல்ல, பேட்டிங்லயும். அவன் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் ஸ்மாட். சோ ஐ ஆல்சோ அக்ரி. அன்குல் ராய் தான். அப்புறம் 10 வைபவ் அரோரா, 11 உம்ரான் மாலிக், 12 வந்து நீங்க அந்த போவல் ஸ்பாட்ல நீங்க தேஜஸ்வி தஹியா விளையாண்டா நீங்க முசரபானி இல்ல பத்திரானா விளையாடலாம். பத்திரானா இப்ப வருவான்னு தெரியாது. சோ ஆனா நான் வந்து அங்க போவல் ஆர் தேஜஸ்வி தஹியால ஐ வில் ஆக்சுவலி பிளே தேஜஸ்வி தஹியா அண்ட் 12 முசரபானி விளையாடுவேன் ஸ்டார்டிங் மேட்சஸ்க்கு. நான் 11ல உம்ரான் மாலிக் கண்டிப்பா எடுக்க மாட்டேன். அவருக்கு போல எதிர் தியாகி இல்லைன்னா தேஜஸ்வி தஹியா ஆடுவேன். 12 முசர்பானி, அதுல டவுட்டே கிடையாது.
ஸோ அடுத்து அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் தான் இருக்கு. அண்ட் தே ஆர் தி பெஸ்ட் இன் தட். ஸ்பின்னர்ஸ் அனுகுல் ராய், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன். ஸோ 3 சாலிட் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரென்த்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது மிஸ்டர் ஸ்ரீராம். ஏன்னா அவங்க பேட்டிங் ரொம்ப ஆக்சுவலா டீசென்டா தான் இல்ல இல்ல இருக்கு. அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக அவங்களோட பேட்டிங் அவங்க ட்ரேட் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். தே ஹேவ் டு பேட் போத் ஃபின் ஆலன் அண்ட் டிம் சீஃபர்ட். பெரிய செம ஓப்பனிங்கா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா அதுக்கப்புறம் எல்லா பிளேயர்ஸும் அவுட் ஆஃப் பொசிஷன் போயிருவாங்க. ரஹானே ஒன் கரெக்ட். டவுன்ல நம்ம பார்த்துட்டோம். அவரால அடிக்கவே முடியாது, ஆக்சிலரேட் ஸ்பின் பண்ணவே அடிக்க முடியாது முடியாது. ரஹானேனால. ஆமா. அப்புறம் கிரீனை வந்து நம்பர் 4ல கொண்டு போறது, ரகுவன்ஷி நம்பர் 5ல கொண்டு போய் ரிங்கு சிங் நம்பர் 6 கொண்டு போனா எல்லாரும் லாஸ்ட் இயர் அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. எல்லாருமே அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடி யாருமே அந்த இம்பாக்ட கொடுக்கல. பட் என்னன்னா ஈதர் அவங்க வந்து பேட்டிங் ஹெவியா போறதா, ஏன்னா இந்த bowling வீக்கா இருக்கு. ஆப்வியஸா அது ஒத்துக்கணும். அபார்ட் ஃப்ரம் ஸ்பின் வந்து bowling கொஞ்சம் வீக்கா இருக்கு. பட் ஐ திங்க் தே வில் கோ வித் ஒன்லி ஒன் ஃபாரின் ஓப்பனர். மேபி ஃபின் ஆலன். ஃபின் ஆலன் கூட நல்ல சான்ஸ் இருக்கு. ஃபின் ஆலன் வித் ரஹானே நல்ல சான்ஸ் இருக்கு. கரெக்ட். நீங்க அவங்க ரெண்டு பேரும் ஆனா ஓப்பனிங் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் மொத்தமும் டேமேஜ் ஆயிரும். ஆமா. அதுக்கு நான் இப்ப இருக்கிற பேட்டிங்ல ரெண்டு பேர் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் வித் தேஜஸ்வி தையா போறது. தேஜஸ்வி தையா கூட ஸ்மார்ட் அப்புறம் டிபிஎல்ல நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க மெயின் ஸ்ட்ரென்த் ஆனா இப்போதைக்கு ஸ்பின்னர்ஸ் தான் அந்த 11ல, இந்த ஆமா. ஸ்குவாட்ல. ஸோ இப்ப அவங்களோட வீக்னஸ்க்கு வந்தா இப்ப அதே பாயிண்ட் தான். அவங்களோட 11 காம்பினேஷன். இப்ப நீங்க 2 ஃபாரினர்ஸ் ஆனா அப்புறம் கீழே ஃபுல்லா எல்லாரும் ஒரு டவுன் கீழே போவாங்க. அப்புறம் அவங்களோட ஃபாஸ்ட் bowling, இன்ஜுரி எல்லாம். ஸோ அவங்களோட டீம் மொத்தமே வீக்னஸ் தான் நான் சொல்லுவேன். அன்பார்ச்சுனேட்லி கேகேஆர் ஃபேன்ஸ். ஆனா அவங்களோட ஸ்பின் வந்து குட்டா இருக்கு. ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம். நான் எல்லாமே வீக்னஸ் சொல்ல மாட்டேன். ஆன் பேப்பர் நல்ல டீம் தான். ஐ மீன் எஸ்பெஷலி பேட்டிங். பட் அவங்களோட ஃபார்ம் கன்சர்ன் தான். இப்போ ரகுவன்ஷி மிடில் மிடில் ஆர்டர்ல எப்படி அவரை வந்து பவர் ஹிட்டர் கிடையாது. அவர் வந்து டாப் 3ல டைமிங்ல ஆடுற பிளேயர். நாட் லைக் இஷான் கிஷன் மாதிரி ஒரு ஹிட்டர் அந்த மாதிரிலாம் அவர் கிடையாது. டைமிங்ல ஆடுறவன் கிட்டத்தட்ட ரஹானே டைப் ஆஃப் பிளேயர் தான் அவரு. ஸோ என்ன இதுனா எல்லாருமே அந்த கரெக்டான ஃபார்ம்ல இப்போ கிரீன் டேந்து ஒரு 4 ஓவர்ஸ் வாங்க முடியுமா? ஏன்னா கிரீன் bowling போடுறதே கிடையாது. இவங்க வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதே பேட்டரா தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு ஆப்ஷன்ல. கரெக்ட். ஸோ அவர்கிட்ட 4 ஓவர்ஸ் வரலன்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய செட்பேக்கா தான் இருக்கும். அட்லீஸ்ட் 2 ஓவர்ஸாவது போடுற மாதிரி இருக்கும். பவுலிங் வைபவ் வராரா, கார்த்திக் தியாகியோ இல்லைன்னா இன்னொரு பவுலரோ உம்ரான் மலிக்கெல்லாம் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது வந்து பிளஸிங் முசர்பானி ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு எனக்கு தோணுது ஃபாஸ்ட் பவுலிங்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க வந்து அவங்களோட இப்ப அவங்களோட பிளேயர்ஸ் லைக் ரகுவன்ஷி, ரஹானே அவங்களோட கோர் பிளேயரே ஒரு மாதிரி இப்ப அவங்களோட ஆர்டர் எல்லாம் குழம்பிட்டே இருக்கு. ஸோ இந்த டீம் வந்து இப்ப ஆக்சுவலா ரகுவன்ஷி வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டர், ரஹானேவும் ஓப்பனிங் பெஸ்ட். ஆனா அவங்க வந்து 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க ஓப்பன் பண்ண. ஸோ அவங்க டீமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப என்ன டீமா இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சரியா பண்ண டீம் வந்து செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன்ல போய் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் ஆனா சில டீம்ஸ் இப்ப லைக் ஆர்ஆர் வந்து இந்த வருஷம் பெட்டரா பண்ணியிருக்காங்க. ஆனா கேகேஆர் வந்து ரொம்ப அவங்க ரிசோர்சஸ் என்ன இருந்தோ அதான் பண்ண முடியும் அவங்களால. ஆனா இன்ஜுரினால அப்புறம் முஸ்தபிசூரோட ப்ராப்ளம்னால எல்லாம் போயிருக்கு. மெகா ஆக்ஷன்ல சொதப்புற டீம் எல்லாமே மினி ஆக்ஷன்ல அதை சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வேற வழியே இல்லை. அந்த 3 இயர்ஸ் வந்து சாப்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. லைக் சிஎஸ்கே, கேகேஆர் அண்ட் ஆர்ஆர். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் குவாலிஃபிகேஷன் சான்சஸ் ஃபார் திஸ் டீம்? அங்க வந்து அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு மேல இல்ல பொட்டன்ஷியலுக்கு அட்லீஸ்ட் அவங்க மேட்ச் பண்ணி விளையாண்டாதான் பண்ண முடியும். பட் ஸ்டில் தே ஓன்ட் குவாலிஃபை. பட் ரொம்ப சூப்பரா விளையாடினா கண்டிப்பா ஒரு 5-6ல முடிக்கலாம். முடிக்கலாம். ஆனா இருந்தாலும் ஐ திங்க் குவாலிஃபை ஆக திஸ் டீம் மாட்டாங்க. குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அதுல டவுட்டே கிடையாது. பட் நான் சொல்றேன் ஏன்னா நான் அவங்களோட bowling 2-3 போலரோ இல்ல லைக் எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு ரொம்ப வீக்கான ஒரு bowling கண்டிப்பா கிடையாது. எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுது பார்க்கும்போது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 போலர்ஸாவது ஒரு 12 ஓவர்ஸ் சாலிடா போட்டுருவாங்கன்னு தோணுது. அதனால நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த டீம் வந்து
கன்ஃபார்ம் ஒரு பாட்டம் 4 தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இஃப் தே பெர்ஃபார்ம் டு தட் பொட்டன்ஷியல் ஆல்சோ, எனக்கு இன்னமும் இந்த டீமுக்கு ஏதோ சூனியம் வச்ச டீம் மாதிரி எல்லாம் இன்ஜூர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் டீம் வில் ஸ்ட்ரகிள் திஸ் இயர் டோட்டலி அண்ட் ஐ ரூல் அவுட் தெம் ஃப்ரம் குவாலிஃபைங். Yeah, me too. ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், total ratings for Corbo, Lorbo, Jitbo. 7 out of 10. 7 out of 10. I think Mr. Sriram is too kind. I would give them a 6 on 10. And I think they will நான் struggle. வந்து அவங்களுக்கு கொடுக்குற மெயின் காரணமே வந்து நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஃபின் ஆலனும் டிம் சீஃபர்ட்டுக்கும். Tim Seifert, correct. So last thoughts on this team. கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா, குவாலிஃபையும் ஆக மாட்டாங்க. பட் எல்லாமே அவங்க காம்பினேஷனை கரெக்டா பிடிக்கிறதுல தான் இருக்கு. சாப்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கனாலே அங்கேயே முடிஞ்சு போச்சு. கரெக்ட். அவங்க ஓகே, நம்ம இப்ப இத பத்தி யோசிக்கலாம். இப்ப அவங்க குவாலிஃபை ஆனா என்ன பண்ணலாம்னா, ஐ திங்க் மெயின்டைன் ஸ்டேபிள் காம்பினேஷன். முதல்ல காம்பினேஷனை பிடிச்சி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பால் கண்டிப்பா விளையாட வச்சு பேட்டிங்கையும் போலிங்கும் லிட்டில் பேலன்ஸ் பண்ணி. ஆனா கேக்கர்ல இப்ப இருக்கிற சிம்பிளா சொல்றேன், அவங்க வந்து ஃபின் ஆலன் டிம் சீஃபர்ட் ஆட வச்சா 100% ஷூர் குவாலிஃபை ஆக மாட்டாங்க கண்டிப்பா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இவங்க பெஞ்சில இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பா வருது. மணிஷ் பாண்டே அவர் இப்ப டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுறாரு கூட எனக்கு தெரியல. அப்புறம் ராகுல் திரிபாதி, நான் பேசணுங்கிற அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் பிரசாந்த் சொலாங்கின்னு ஒரு லெக் ஸ்பின்னர், அவரு எங்க இருந்து விளையாடுவாரு எனக்கு தெரியல. அப்புறம் உம்ரான் மாலிக், கார்த்திக் தியாகி. சோ எனக்கு என்னமோ இந்த டீம் வந்து ரொம்ப பேலன்ஸும் இல்ல, பேக்கப்பும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ஐபிஎல்லோட பெஞ்ச் 11 மாதிரி இருக்காங்க. இவங்க இந்த டீம்ல எல்லாம் பெஞ்ச்ல இருந்தாங்க. சோ அட்லீஸ்ட் எஸ்ஆர்எச் பார்த்தா அவங்களோட அட்லீஸ்ட் டொமஸ்டிக் டேலண்ட் வந்து அட்லீஸ்ட் அவங்களோட பேக்கப்ஸ் வந்து லிட்டில் குட்டா இருந்துச்சு. கேகேஆர் வந்து பேக்கப்ல இருக்கிற ஒருத்தன் கூட எனக்கு 11ல விளையாடுற மாதிரி தோணல. ஒரு 13 பிளேயர்ஸ் வச்சு தான் இவங்க ஃபுல் சீசனும். இல்ல நானுமே கரெக்ட் தான். 5-6ன்றது ரொம்ப டூ கைண்ட் தான். கண்டிப்பா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. சோ நான் நினைக்கிறேன் கோர்போ லோட்போ, ஆனா ஜீத்போ கஷ்டம் தான் இந்த வருஷம். So we have come to end of this video. Hope you liked it. Had a lot of fun. Thanks a lot and bye. Bye.